மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்யக்கூடாது. எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். முற்காலத்தில், அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நமது மாம்ச இச்சையின்படியே நடந்தோம். நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். அது நிமித்தம் நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது அப்படி நாங்கள் இல்லை என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை விசுவாசிகளோடு இணைந்து சொல்லுகிறார். இந்த சாட்சியின் ஜீவியம்தான் இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு தேவை. ஆனால் ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் விரும்புகிறபடி செய்யாமல் தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்யும்படி பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறபடி செய்து ஜீவிக்க வேண்டிய விசுவாசிகள் மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்கும் பணம், புகழ் இவைகளுக்காகவும் தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி தேவ மகிமையை இழந்து போய் இருக்கும் கூட்டம் மிக அதிகம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்தில் 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது என்று எச்சரிக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:7 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்றும், அதற்கு அடுத்த வசனத்தில் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்றும் கூறுகிறார். ரோமர் 8:14 சொல்லுகிறபடி நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.